ஸோ அடுத்தது வந்து நம்ம 12th பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி 6th பாலிட்டி 10th பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்துட்டோம். இப்போ 12th பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஜஸ்ட்டு வந்து எப்படி கான்ஸ்டியூஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு, எதுக்காக தேவை, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் இம்பார்ட்டண்ட் எதுவும் கிடையாது. ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தியரட்டிக் ஸ்டேட், செக்குலர் ஸ்டேட். செக்குலர் ஸ்டேட், இந்தியா இஸ் செக்குலர் ஸ்டேட்டு. நம்ம குறிப்பிட்ட ஒரு ரிலிஜியன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் தியரட்டிக்கல் ஸ்டேட், தியரட்டிக் ஸ்டேட்டுக்கு வந்து பாகிஸ்தான், வேட்டிக்கன், பாகிஸ்தானில் ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. வேட்டிக்கன் கிறிஸ்டின். ஸோ அந்த ஸ்டேட்டே வந்து பர்டிகுலராக வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால தியரிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்முலேஷன் வந்து கான்ஸ்டியூஷன் எப்படி ஃபார்ம் ஆகுன்றதை பற்றி ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ரெஃபரண்டம் அப்படின்றது வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எலக்ட்ரேட் கிட்ட கொடுக்குறோம். பட் ஆனால் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல. ரெஃபரண்டம் வந்து ஒரே இடத்துல தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து செகுலரிசம். செகுலரிசம் வந்து 42nd Amendment Act enlarged the preamble of the Constitution from the sovereign, democratic, secular and the republic. ஸோ சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இருக்கிறத 42nd Amendment Act படி சாவரின் சோஷியலிஸ்ட் செர்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ன்றது ஆட் ஆகுது. ஸோ சோஷியலிஸ்ட் செக்குலர் வந்து ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் த நேஷன் வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இது எந்த டைமில் வந்து இந்த 42nd Amendment Act வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரா காந்தி பீரியடில், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மேம் பீரியடில் வந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் டியூரிங் த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடுத்தது மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபஸ்ட் ஹெல்ட் டேட்ஸ் மீட்டிங் ஆன் த 9th December 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங். அதுக்கடுத்து செகண்ட் மீட்டிங் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சிட்ட உடனே ரிமைனிங் இருக்கிற இந்தியா வந்து 14th August 1947 வந்து செகண்ட் மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. The provincial legislative assemblies indirectly elected the members of the constitution assembly. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்கிறவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எது வந்து ப்ரொபோசல் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கேபினட் மிஷன் ஆக்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். The provinces and the princely state or the group of states were allotted seat proportional to their respective population. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாப்புலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சீட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அலாட் பண்ணாங்க. 1:1 million. அதாவது 10 lakhs பீப்புளுக்கு ஒரு சீட்டு. 1 million, 10 lakhs ஆர் 1 million. ஸோ மொத்தம் வந்து 292 மெம்பர்ஸ் ஃப்ரம் ப்ரோவின்சஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் வந்து 93 பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்க, அலாட் பண்ணியிருப்பாங்க. த சீட்ஸ் ஆஃப் ஈச் ப்ரோவின்சஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த 3 மெயின் கம்யூனிட்டிஸ். அப்போ வந்து 3 மெயின் கம்யூனிட்டிஸ் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா இந்துஸ், முஸ்லீம், சிக்கிம்ஸ். இவங்களது வந்து மெயின் கம்யூனிட்டிஸாக வந்து இருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸ்லேயே வந்து அலாட் பண்ணாங்க அவங்க. ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் பை த proportional representation with the single transferable vote. ஸோ ப்ராவின்சஸில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எப்படி எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் வந்து அவங்களே வந்து டிட்டர்மின் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. 284 members were present on the 26th November 1949. அன்றைக்கி தான் வந்து கடைசியாக வந்து சிக்னேச்சரெல்லாம் சைன் பண்ணி கான்ஸ்டியூஷனை வந்து பாஸ் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 284 மெம்பர்ஸ். என்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்து லாஸ்ட்டாக சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th November 1949. The first meeting of the Constitution Assembly took place in the Constitution Hall. முதல்ல Constitution meeting 9th December 1946 என்னைக்கு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா Constitution Hall, நியூ டெல்லி. டே வந்து மண்டே, டேட் வந்து 9th December, இயர் வந்து 1946, டைம் வந்து 11 o'clock. அந்த டைட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டிபேட் வார் த எலெக்ஷன் ஆஃப் த டெம்பரவரி சேர்மேன். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்கோடைய டிபேட் எதை பற்றி வாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எலெக்ஷன் ஆஃப் அ டெம்பரவரி சேர்மேன். ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி
அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யுனைடெட் ப்ரொவின்சஸோட ஜெனரல் ரெக்வஸ்டிங் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா டு த சேர்மன் ஆஸ் ஏ டெம்பரரி சேர்மன் டு த சேர் ஆஸ் ஏ டெம்பரரி சேர்மன். கிருபாலினி வந்து சச்சிதானந்த சின்ஹா அவரை வந்து டெம்பரரி சேர்மனாக வந்து இருக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபைனல் மீட்டிங் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24th January 1950 with the title of signing of the constitution. ராஜேந்திர பிரசாத் was the chairman of the debate. ஸோ கடைசிக்கு வந்து சைன் பண்ணுறது, சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். So Constitution Assembly debate of the 12 volume which was held between the 9th December 1946 to 24th January 1950. ஸோ மொத்தம் 12 வால்யூம் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. மேபி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது இயர் பேசிஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் 1 வந்து 1946 December 9 to 23 ஆஃப் த December 1946 நடந்தது. வால்யூம் 2, 3, 4, 5 அதாவது 4 வால்யூம்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1947 நடந்தது. 1946 வால்யூம் 1, 1947 4 வால்யூம்ஸ் அதாவது 2, 3, 4, 5. 6th வால்யூம் வந்து 1948. அடுத்தது 5 வால்யூம்ஸ் 1949 7, 8, 9, 10, 11. 1950 12th வால்யூம். அடுத்தது சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். த கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியா ஆக்டிலிருந்து ஃபெடரல் ப்ரொவின்ஷன், ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்தது பிரிட்டன்லேருந்து பார்லிமெண்ட்ரி கவர்னர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், ப்ரீரோகேட்டிவ் ரைட்ஸ். யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. அடுத்து இம்பீச்மெண்ட்னா ரிமூவ் பண்ணுறது, பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், வைஸ் பிரசிடென்ட். ஐரிஷில் வந்து டிபிஎஸ்பி, அதுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். அது மாதிரி ஃப்ரெஞ்ச் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரேயம்பிள் பற்றி எல்லாமே வந்துடும். அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரொசீஜர் ஃபார் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. ஜெர்மனியில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஆஸ்திரேலியனில் வந்து ட்ரேட், காமர்ஸ், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த 2 houses ஆஃப் த பார்லிமெண்ட். சோவியத் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியல்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் in the preamble on the model of the USSR. சோவியத்னா ரஷ்யன். கனடியனில் வந்து ஃபெடரேஷன், residuary powers with the center, state concurrent list, appointment of state governors, advisory jurisdiction of the Supreme Court. ஆஸ்திரேலியன் வந்து பார்த்தாச்சு, மற்றது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுலேருந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா இது 1 மார்க் வந்து வந்துடும். ஸோ அடுத்தது வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எந்தெந்த லெசனில் வந்து இருக்குது, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.